ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். டே கிஷோரே, நான் நேற்று உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. என்னடா சொல்லு. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. என்ன நேத்தனா தண்ணி ஓவரா போட்டியா? நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நம்மள தானே. நீ கூட வா, நான் அந்த இடத்த காட்டுறேன், அப்போ உனக்கு தெரியும். இவ்வளோ சொல்லியும் நீ நம்பலல, அங்க வா, வந்து பார்த்தாலே உனக்கு தெரியும். அங்க போலீஸ்லாம் இருக்கும், வந்து பாரு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். வா என் கூட வந்து. டேய் காடி எங்கடா? அருணும் கதிரும் சாப்பாடு அவங்க வெளியே போயிருக்கானுங்க. எப்ப? முதல்ல போனானுங்க. சரி, இன்னைக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம்? அது சாயங்காலம் 7 மணிக்கு கல்யாணம்னு யாழினி சொன்னிச்சு. சரி வா. டீ நேத்து இங்க தான்டா பார்த்தேன், சத்தியமா அங்க தான்டா பார்த்தேன். டீ நம்புடா, சத்தியமா அங்க தான் பார்த்தேன். அந்த நான் ஒரு பையனை பார்த்தேன்டா. நீ சத்தியமா இங்க இருந்தா நான் இங்க பார்த்தேன்டா. வீடு வரைக்கும் கூட வந்தான்டா. யாரையும் காணும். டீ டீ உண்மையாடா கிஷோரு? நேத்து நீ 2 பேருக்கு கூடியா போட்டேன்னு நினைக்கிறேன். டீ உண்மையா சொல்றேன், நான் பார்த்தேன். இங்கதான்டா படுத்திருந்தான், இங்கதான்டா உட்காந்து குத்துனா. டீ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் 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 டேய், நம்புடா, சத்தியமா பார்த்தேன்டா. டேய் நம்புடா, டேய் சத்தியமா பார்த்தேன்டா. ஜான்டா டீ, இன்னமும் நம்பலையாடா? என்ன நடந்திருக்கும்? டீ நல்லா கேளு, வந்தனா இங்க பார்த்தேன், இங்கதான் இருந்தான், நான் இங்க பார்த்தேன். அவன் என்னை பார்த்தோன்னு நான் ஓட்டன்டா. சரி நீ முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டுல போய் பேசிக்கலாம். டீ நான் உண்மையா சொல்லி இருக்கேன், நம்ப. டீ சத்தியமா பார்த்தேன்டா. போலீஸ் ஸ்டெப்பும் காணும், நீ சொன்ன அந்த ஃபாரன்சிக் எதுவும் காணும், அங்க ஒரு பணத்தையும் காணும். இதுல நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? வா அப்புறம் யாழினி கல்யாணத்துக்கு வர கிளம்பணும். வா 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 நீ வாடா. கிஷோரு கிஷோரு இங்க வா. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் 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 டேய், அங்க பாருடா. டேய்
வாடா வாடா. டேய் நான் நேத்து சத்தியமா பார்த்தேன்டா. சரி மச்சி, நீ பார்த்தனே வச்சுக்கலாம். ஒருத்தன் நம்பவும் மாட்டான். இதுக்கெல்லாம் கதிர் தான்டா சரி. கதிர்கிட்ட சொன்னாலும் நம்ப நேத்து அவன் கூட பார்த்தான். போன் வேணுங்க, வந்துட்டானுங்க உங்களுக்கு. தான் வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. எங்கடா எவனையுமே காணோம். அங்க எங்க பாக்குற, கீழே பாரு. டேய் என்னடா இது? என்னவாடா இருக்கும் பாரு என்ன இருக்கு. டேய் என்ன அருண்ரா. டேய் நான் சொன்னனா இல்லையாடா. இப்படி இருக்கானுங்க போடுறோம். டேய் என்னோட நோக்கம் எதுவும் உங்க யாரையும் கொல்றதுக்காக இல்ல. என்னை சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து சேருங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. வருஷா, இப்ப என்னடா பண்றது? போலீஸ் கிட்ட போயிடலாமா? இல்லை இரு, நம்மளுக்கு அவன் டைம் கொடுத்துருக்கான். அவனுக்கு முக்கியமான ஏதோ ஒரு ஜாமான் நம்ம கிட்ட இருக்கு. அதை எடுத்து கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவனுங்களை காப்பாத்திடுவோம்டா. சரி நீ உள்ள போய் பாரு, நான் வெளியே பாக்குறேன். வருஷா, கிஷோர் கிஷோர் சொல்றா வருஷா. கிஷோர், எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடினதுலேயே இது மட்டும்தான் வித்தியாசமா வெளியே இருந்துச்சு. சிலப்னா இதுலதான் என்னமோ இருக்கு. நம்ம கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, கடத்தினதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. பேசாம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், அதுதான் சேஃப். நீ சொல்றது சரிதான், சீக்கிரம். ஓகே கட் பண்ணு. ஏண்டா வர்றா, நீ கால் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு வீடியோலாம் வருதுன்னா அவனுங்க எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருப்பானுங்க. பேசாம அவன் சொன்ன இடத்துக்கு போய் கொடுத்துருவோம்டா. சரி சரி, முதல்ல போலாம் வா. டேய் முத இந்த தாமான் விட்டு வெளியே வர வேலையை முத பார்ப்போம். அதான்டா, எங்க போனாலும் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். சரி நான் அங்க போய் பாக்குறேன். டேய் சீக்கிரம்டா. டேய் கிஷோர்,
இங்க இருந்தாண்டா அவனுங்களை தூக்கியிருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கும் என்ன பண்றது தெரியல. மச்சான், இங்க ஒரு தாள் இருக்கு. படி. வாசல் இல்லை, ஆனால் பலர் வருவார்கள். வாழ்வில்லை, ஆனால் அமைதி நிறைந்திருக்கும். நிழல் பாதை சூழ்ந்திருக்கும் இடம், அது எந்த இடம்? வாசல் இல்லை. ஒருவேளை பஸ் ஸ்டாப்பா இருக்குமோ? பப்ளிக்ல செய்ய வாய்ப்பில்லை. அவன் வேற 2வது வரியில வாழ்வில்லைன்னு எழுதியிருக்கான். என்னவாடா இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி ஆறு அந்த மாதிரி இடத்துல இல்ல. என்னவாடா இருக்கும்? என்னவாடா இருக்கும்? நிழல் பாதை சூழ்ந்திருக்கும் இடம். இந்த நிழல் பாதை தான் எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை சுடுகாடா இருந்தா? வாய்ப்பு இருக்கு. வாழ்வில்லை, வாசல் இல்லை, நிழல் பாதை சூழ்ந்திருக்கும் இடம். சுடுகாடு தான். வா 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 போ. டே கிஷோரு, நம்ம காடி என்னன்னா இங்க இருக்கு. என்னமோ க்ளூலாம் படிச்சுட்டு சுடுகாடு அது இதுன்ற. எனக்கு எதுவுமே சத்தியமா புரியல. வாசல் இல்லை, வாழ்வில்லை, நிழல் பாதை, இது 3மே சுடுகாடை தாண்டா காட்டுது. அங்கதாண்டா ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க. சரி, ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததுலயே நம்ம வரும்போது ஒரு சுடுகாடு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது ஓப்பன் பிளேஸ். அது அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. இதை தவிர எங்கேயாச்சும்? இதை தவிர ராசால ஒரு சின்ன சுடுகாடு இருக்கு, அங்க போவோம். சரி வா. கிஷோரே, இங்கே 2 பாதையாடா? எதுலடா போனோம்? நினைக்கிறேன் மேல உள்ள பாதையா தான் போகணும். லொகேஷன் பார்த்தா தானே? சோத்துக்கு சைட்டா பிச்சை சைட்டா? நேரா தாண்டா போகணும். நேரம் எங்க இருக்கானுன்னு தெரியல. ஏய் கிஷோரு, என்னடா 2 பாதை போகுது? எதுலடா போற? டேய் வாடா கிளம்பிடலாம். இந்த இடமே சரியில்லைண்ணா. டேய் ஒழுங்கா பாதைய சொல்றா, எங்கடா போனோம்? எனக்கு மனசே சரியில்லடா. நீ சொன்னது இப்ப நான் நம்புறேன்டா. அத விடு, இப்ப நம்ம எங்க போனோம் சொல்லு. இதுல போகணுமா இதுல போகணுமா? நேராவே போ. இத சொல்ல எவ்வளவு நேரமா உனக்கு? டேய் இடமே வேற மாதிரி இருக்குடா. எனக்கும் அதுதான்டா. உனங்க சொன்னேனடா. செம்ம கிளம்பிடலாம்டா. டேய் பாப்போம், இருடா. டேய் எங்கடா? டேய் என்னடா? மச்சான், அங்க ஒரு பாதை இருக்குடா. சரி வா போய் பாப்போம். வைக்கிற நிறைய பேர் இருந்தா. டேய் எனக்கு இப்ப அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் அவனுங்கள பாக்கணும்டா. அவனுங்கள பாக்கணும், எப்படி இருக்கானுங்க கூட தெரியல. போய் பாப்போம் வா. கிஷோரு, அங்க என்னடா பண்ற? இங்க வாடா. டேய் பயமா இருக்குடா. வாடா. டேய் கட்டர் கேடு. பேசாம போயிடலாம்டா. என்ன சொன்ன? போயிடலாம். நான் அவனுங்களை பார்க்கணும்.
டேய் கிஷோரு, அங்க பாத்தியா ஐலாக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இங்க தாண்டா இருக்கணும். நான் அதான் நினைக்கிறேன். நான் முதலே சொன்னேன் போயிடலான்னு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் திரும்பி போக முடியாது. போயிடலாம். போய் பாப்போம் வா. ஏய் நில்லு. உனக்கு தேவையான 2 உசிறு இங்கே இருக்கு. தூக்கி போடு. டேய் என்ன பேசுவோமா இப்போ? டேய் எல்லாம் வா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. கிஷோர்! நீ அப்பயே சொன்னடா போலான்னு. மச்சான் உனக்கு ஒண்ணும் இல்லடா, வாடா வெளியேறலாம்டா, வாடா போலாம்டா. மச்சி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவனை நம்ம போய் காப்பாத்து. எனக்கு கையில தான் அடி. வா போலாம். என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியாதுடா. என்னை விட்டு அவனுங்களை போய் தேடுறான். போத என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியாதுடா. சரி உட்காரு. கதிரே கதிரே அருண்! வருஷே, டே வருஷே, இங்கதான் சத்தம் கேக்குதுடா. இரா ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து ஒரு சத்தம் வருதுடா. கேட்டுச்சு. அங்க இருந்தா கேட்டுச்சு. முதுவா சத்தம் மட்டும் போட்டுறாத. கதிரே என்னடா அருண்? ஏய் இங்க வர்றா, வாங்க
வணக்கம். ஹீரோ பறந்து பறந்து சண்டைலாம் போடுறீங்க, மனசுல என்ன வாழையா நினைப்பா? இதெல்லாம் நாங்க கத்திய பிடிச்ச ஆரம்பத்திலேயே பண்ணிட்டோம். நேத்து மலையில முளைச்ச காளானி ஏமல்லியே கேட்கிறியா? அப்படி உங்ககிட்ட என்னத்தடா கேட்டோம்? எங்களோட ஒரு பொருளை தானே கேட்டோம். அதை கொடுத்துட்டா நாங்க ஏன்டா உங்களுக்கு இப்படி அடிச்சு, இதெல்லாம் என்ன எங்களுக்கு தேவையா? புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி அடிபட்டு சாவ போறீங்க? ஆம்பளை மாதிரி நல்லா தான்டா பேசுறேன். பின்னாடி வந்து பொட்ட பயம் மாதிரி தலையில அடிச்சுட்டு நீங்களா பேசுறியா? முடிஞ்சா வாடா, சண்டை போட்டு பார்த்துக்கலாம். திருந்தவே மாட்டீங்களா? உன் கையை ஒண்ணு கட்டல, இரு வரேன். தம்பி, நீயும் ஏஞ்சிட்டியா? இல்ல வரேன். உங்ககிட்ட எல்லாம் கேட்கிற விதத்துல கேட்டா அதான்டா நீங்க சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட திரும்பியும் கேட்கிறேன், அழகா கேட்கிறேன். அந்த பொருள், அந்த போன் எங்கடா? அந்த போன் எங்கடா? அந்த போன் எங்கடா? அடங்க மாட்டடா, நீ அடங்கவே மாட்ட. நான் யாரு? நாங்களா யாரு? எதுக்கு உங்களுக்கு இப்படி டார்ச்சர் பண்றதுன்னு பாக்குறீங்க? இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் யாருன்னு தானே முடிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து படிப்படியா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பிசினஸ்ல முன்னுக்கு வரணும்னு எவ்வளவு பேர் காலை, எவ்வளவு பேர் கையை பிடிச்சி மேல வந்தா அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அடிக்கலான்னு பாக்குறீங்களா? எனக்கு தேவை அந்த போனு. அதை கொடுத்துட்டா நீங்க இங்க இருந்து போலாம். என்ன செத்துட்டியா கொஞ்சம் அடியில? டேய் எந்திரடா. டேய் சொல்ல மாட்டடா, வா. இப்போ உன்னையும் ஏதாவது செஞ்சாதான் உண்மையை நீ பேசுவ. வா. அருண், 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 டேய் அருண், எந்திரிடா, எந்திரி. வா 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 வா. டேய் கிஷோர், டேய் கிஷோர், கிஷோர், டேய் கதிரே, கிஷோர், வா வாடா வாடா வாடா. ஒன்னு. டேய் சாரி. வா 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 வா. பத்திரம். வா 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 வா. எந்திரி. டேய் பாத்து. ஏமாளியோட கைக்கிற ஏமாளி கைக்கிற நீ என்ன பண்றேன்னு பாரு. எந்திரா, எந்திரி. உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தரேன். அந்த போன் எங்க இருக்குன்னு சொல்லிடு. இப்ப உயிரோட விட்டுற. சொல்றா, சொல்லு. ஏய் பேசுறா, பேசு.
டேய் பாத்து மச்சான். அருண் கால் பாத்து டேய் கிஷோர் நீ உட்கார்றாம. கையை நோத்து. பாத்து. ஒண்ணு. அருண் ஒண்ணும் இல்ல பாத்து அருளை பாத்து. இல்லடா. மச்சான் பாத்துடா. யாருடா நீங்களா? எதுக்கிட்ட எங்களை எப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்குலாம் என்னடா வேணும்? உங்களுக்குலாம் என்னதான் வேணும்? யாரு தாண்டா நீங்களா? சொல்லுங்கடா. முடிப்புடுறா. ஆமா வலிக்குதுடா. எதுக்காகடா எங்களை இப்படி பின்தொடர்ந்து வரீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லு. யாரா நீ? யாரு? உனக்கும் எங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா எங்களை கடத்தி போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற? சொல்றா, யாரு நீ? சொல்றா யாரு நீ? சொல்றா. அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னா, ஏய் நவுறா டேய், சவுண்ட ஏத்து. மாங்காய் மரம் இப்ப பாப்போம். இங்க ஒண்ணு இருக்கு. அங்க ஒண்ணு பெருசா இருக்கு. அடுத்துக்கும் பாக்க கத்தி மாதிரி இருக்கு. ஐயோ ரத்தம், கத்தி. ஐயோ கத்தியும் ரத்தம். டேய் சூர்யா, போய் ஜாமா மாத்திட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்துரு. எப்படி இருக்கீங்க? பாத்ரூம் நல்லாச்சு. ரொம்ப பேசுறோம்ல ஜாமா எங்க? இதுக்கு முன்னாடி சரக்குலாம் என்னாச்சு? சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரக்குன்னு கொஞ்சம் நாள் விளைவிக்கிறோம். கவலைப்படாதீங்க. கேள்வி எங்கிருந்து வரது தெரியுதானே? பதில கரெக்டாச்சு. பாத்துக்கோ. ஹலோ, பெரியவர்கிட்ட சரக்கு கை மாத்தும் போது ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். என்கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சிரு. நான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இரு. அதான் பிடிச்சிட்டல. அவனுக்கு கேட்டுற போதே கொஞ்ச நேரம் பேசாம இரு. உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு. டேய் கொஞ்சம் இருடா, இரு. உன்னதான் பிடிச்சிட்டல. வாடி, உன்னை நான் வச்சு செய்யறேன். வா வா வா. டேய், இங்க நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். நாங்க பார்த்து அன்னைக்கு எங்களோட பொருளை கை மாத்திட்டு போயிட்டே இருந்திருப்போம். தேவையில்லாம வீடியோ எடுத்து இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி. அந்த போனுங்கடா, சொல்லு அந்த போனுங்க. உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். அந்த போனுங்க. அந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு. இல்ல உன் உடம்புல உயிர் மிஞ்சாது.
டேய் இந்த போன் எங்க சொல்றா. எனக்கு தெரியாதா? தெரியாது. உன்னை இப்படி கேட்டா நீ பேச மாட்ட. உன்னை கேட்கிற விதத்துல தான்டா கேட்கணும். ஏய் போய் கேளுங்கடா அவனை. இவனுக்கெல்லாம் துப்பாக்கி தேவையே இல்லடா. இவனுக்கு நானே போதும். நாங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணியோம், உன்னால எங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியலல்ல. இப்ப அப்பாவே வந்து சாவ போறேன். ஹலோ ஓகேல பாத்துப்போ. ஏய் ஏய் தம்பி, உனக்கு வயசு இருக்கு. நான் உன்கிட்ட கடைசியா கேட்கிறேன். அந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் உன உயிரோட விட்டுருவேன். இப்போ உன் உயிர் உன் கையில தான் இருக்கு. பேசுடா பேசுடா. ஏய் சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்றா அந்த போன் எங்க சொல்றா. சொல்லு அந்த போன் எங்க சொல்றா. இவனுங்கெல்லாம் என்னதான்டா பண்றது? போலீஸ்ல புடிச்சு ஊத்தலாம் மச்சான். இவன மாதிரி மயிரெல்லாம் சும்மா விடக்கூடாது. போய் ஜெயில கறந்து சாவுங்கடா. இது ஒண்ணும் முடிவல்ல. முடிவின் பாதை தூரம். அதை தொடுவதற்கும் அவன் உன்னை சந்திப்பான். முடியும் ஒரு ஆட்டம். அருண் வலிக்குதாடா? இல்லடா இனிக்குது. உனக்கு இந்த கேள்வி கேட்கலாம் தூக்காராது. கை அடிப்பட்டது தெரிஞ்சலடா. அவன் கை கட்டு போட்டோம். நடந்து போயும் இவன் திரும்ப உனக்கே தெரியல. டே சரிடா விடு, இவனை விடு. பசிக்குது, எங்கேயாச்சும் சாப்பிட போமாடா. போமா சொல்லு. டேய் இங்கே கிட்ட கிட்ட எங்கேயாவது பாருங்கடா, நடக்க முடியாது ரொம்ப தூரம். டேய் உனக்கு தான் இங்க எல்லாம் தெரியும்ல, வேஸ்ல தட்டுனல. டேய் இவனை மட்டும் தேட சொல்லாதீங்கடா. ஒரு மாமா கடை இருக்கு, போலாமா? இதே தாண்டா அன்னைக்கும் சொன்ன. சீனா கடை தான் வேணுமோ? வர உனப்ப எங்கடா கடை? இங்கதான் இருக்குன்னா ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். கால்லாம் வலிக்குது. டேய் தாண்டா எனக்கும் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் உட்காந்து போமா? டேய் நானும் உட்காடுறேன்டா. வாடா. சரி பாத்து. கால் கால் உட்காரு. மச்சான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்னே ஒண்ணு தாண்டா புரியல. எனக்கு சத்தியமா சொல்றேன், இவ்வளோ என்ன என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. தெரியுமா யார் அவனுங்க? ஆஃப்டர் ஒரு போனுக்கு விட்டு இருந்தா நம்ம 4 பேரையும் கொன்னு இருப்பானுங்க. செத்து பொழைச்சு வந்திருக்கோண்டா. யாரா இவனுங்க? இதெல்லாம் பண்றதுனால அவனுக்கு என்னடா கிடைக்குது? அதான் பாரு, அவனோட ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்மள என்ன நிலைமைக்கு இப்படி வந்து உட்கார அளவுக்கு உட்கார. சரி விடு, நடந்துருச்சு. நடந்ததை யாராலையும் மாத்த முடியும். உயிரோடு இருக்குமே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கடா. என்னடா சாப்பிட போமா? சரிடா
வாங்க சாப்பிடுவோம். என்ன தூக்குங்கடா. சரி இந்த சரி, எந்திரி எந்திரி. எந்திரி பத்து எந்திரி. பத்து ஐயோ பத்து. வலிக்குதுடா. சரி ஒன்றும் இல்லை, போயிடலாம். ஆ. வா, மெதுவா மெதுவா வா. சரி, எங்க தாண்டா சாப்பிட போறீங்க? மச்சான் பேசாம நம்ம காடி எடுத்துட்டு முன்னுக்கு எங்கேயாச்சும் போயிடலாம். இவன் கடையும் கண்டுபிடிக்க மாட்டான், ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க மாட்டான். பசி வேற எடுக்குது. இவன மாதிரி செஞ்சு விட்டுற மாட்டல. சரி, எப்படிடா உங்களெல்லாம் தூக்குனானுங்க? என்ன தானே நடந்துச்சு? நாங்க வந்து பார்க்கும்போது காடி மட்டும் தான் அங்க இருந்துச்சு. எனக்கு எதுவுமே புரியல. அதை ஏன் மச்சான் கேட்குறீங்க? அன்னைக்கு சாப்பாடு வாங்கலன்னு வீட்டிலேருந்து காடி எடுத்துட்டு வெளியானோமா, சரி அந்த தாமானுக்குள்ளேயே அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் கடையவே கண்டுபிடிக்கல. இவங்கிட்ட கடை எங்கன்னு கேட்டால் இவன் வேஸில் என்னென்னமோ தேடிக்கிட்டு இருந்தான். சரி அந்த தாமானுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் கடை வரல. திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்தான். பார்க்கறதுக்கு கூட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் மச்சான். வந்துட்டு இந்த மாதிரி என்ன என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு பாவமான மூஞ்சி வச்சுட்டு கேட்டான். சரி நானும் சரி வாப்பா பக்கத்தில் தானே அப்படின்னு ஏற்றிக்கிறேன்ட்டு ஏற்றிட்டேன் காடியில். அதுலேருந்து நான் சொல்கிறேன் மச்சான். அப்புறம் காடிக்கு பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய காடி வந்து பட்டுன்னு நின்றுச்சு. நின்றுட்டு கதவு திறந்து என்னான்னு பார்த்தா ஒருத்தர் கருப்பு கலராக தொப்பி க்ளவ்ஸு சட்டையெல்லாம் போட்டுட்டு கருப்பாக வந்து நின்றான் என் பக்கத்தில். வந்து நின்றுட்டு கண்ணாடி தட்டினான். நானும் சரி என்னதுன்னு கண்ணாடி திறந்து பார்த்தா என்ன காடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, டயரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு காடியை பற்றி ஒன்றுமே தெரியாது, எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு நான் இவனை பார்த்தேன். அப்புறம் சரி இறங்கிட்டுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு டயர் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு டயருக்கு கண்டுபிடிச்சி கடைசியாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன். அப்புறம் மண்டையிலேயே ஒரு பொண்ணு அடி பின்னாடி அடிச்சா மச்சான். அதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரிலடா. இதுக்கப்புறம் எங்கடா போனவன ஆளை காணாம நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பின்னாடி உட்காந்து வந்து டக்குன்னு கழுத்து பிடிச்சி அமைச்சினா மச்சான். டே அவன் பிடிச்ச புடியில நான் மயக்கமே போட்டுட்டேன்டா. அதுக்கப்புறம் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல மச்சான். இதுதான் மச்சான் நடந்துச்சு. எங்களை இப்படி தாண்டா கடத்துறாங்க. டே மச்சான், இங்கே நடந்தது பற்றி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஃபேமிலி கிட்டேயோ யார்கிட்டயோ சொல்ல வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு வந்தோம், முடித்தோம், கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். கடைக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி உண்டா. அது எப்படி மறக்கிறது? கையில சுடுலாம் வாங்கியிருக்கேன். பாத்ரூமில் வலி கிடைச்சு விழுந்தேன்னு சொல்லு. டே வருஷம் உன்னை ஏதாவது பண்ணுறா. அது எப்படிடா பண்ணுறது? இவனையும் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்கா. பேசாம அந்த இடத்துல வெள்ளை கலர் மாஸ்க் வர்றது பதிலாக கருப்பு கலர் மாஸ்க் வந்துருந்தானா அது டெட் வைடஸ் ஜோக்கா இருந்திருக்கும். அவன் டாஷார்டா இருப்பான். இவ்வளோ பிரச்சனையில உனக்கு இதுதான் பெரிய விஷயமா தெரியுதுல. இதை வெள்ளை கலரே சமாளிக்க முடியல, ஒரு போயிட்டாரு கருப்பு கலருக்கு.